எனக்கு இது வேணாம் மலர். ஏன் தென்றல்? இப்ப இருக்க சூழ்நிலையில எனக்கு இது மேலாம் ஆசை இல்ல தென்றல். அப்படி என்ன சூழ்நிலை வந்துருச்சு? இல்ல அத்தையும் மாமாவும் அஸ்வினுக்கு எப்படி எப்படியெல்லாம் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. ஆசைப்பட்டாங்கதான். ஆனா அந்த ஆசையை இப்ப நிறைவேற்ற முடியாத என்ன சூழ்நிலை அப்படி இருக்கு. அதனாலதான் சொல்றேன், ஊரறிய உலகறிய கல்யாணம் முடிக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. ஆனா அந்த ஆசை என்னாலதான் நிறைவேறாம போயிருச்சு. அதுக்காக இப்ப என்ன பண்ணணும்ன்ற? யாரையுமே கூப்பிட முடியாம இந்த கல்யாணம் நடக்க போகுது, அதுவும் நம்ம வீட்டு ஆளுங்களா வச்சு. அதனால ஒண்ணும் இல்ல தென்றல். அதான் சொல்றேன், இந்த சூழ்நிலை என்னாலதான். இந்த சூழ்நிலையில என்னால இதெல்லாம் போட்டுக்க முடியாது தென்றல். லூசாடி நீ. எனக்கு பிடிக்கும்னு நானே வர எவ்வளவு ஆசையா வாங்கிட்டு வந்தா நீ வேணா நான் சொல்லிக்கிட்டு இருக்க. என்ன மன்னிச்சிரு மலர். இங்க பாரு தென்றல், பாரு தென்றல், நீ நினைக்கிற மாதிரி ஒன்னும் கிடையாது. இதை நினைச்சு நீ கவலைப்படாம நீ சந்தோஷமா இருக்கணும். இன்னும் ஒரு நாள்ல உனக்கு கல்யாணம் தென்றல். கல்யாணத்தை வச்சுக்கிட்டு நீ இவ்வளோ சோகமா இருந்தேன்னா என்ன அர்த்தம்? எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. பாரு தென்றல், உன் மனசுல என்ன இருந்தாலும் எங்க கிட்ட சொல்லு. ஏண்டி அழுகுற? இல்ல இத்தனை வருஷமா எங்க அம்மா இல்லாம என்னோட அப்பாவும் என்னை எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்க. ஆனா நான் என்னோட சந்தோஷம் தான் முக்கியம்னு வந்துட்டேன் பாத்தியா? பைத்தியமா நீ? அப்பா என்னென்ன வேலை பார்த்தாரு, ஆனா நீ உங்க அப்பாவோட பாசம் தான் முக்கியம்னு இப்படி கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கானே. தப்புதான் மலர், எங்க அப்பா பண்ணது தப்புதான். அவர் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. உனக்கு தெரியலையா? என்ன இருக்குன்னு உனக்கு தெரியலையா என்ன? உங்க அப்பா எவ்வளவு திமிரு பிடிச்சவரா இருந்தா அஸ்வின் மாமாவையும் எங்க குடும்பத்தையும் கேவலமா பேசியிருப்பாரு. மலர், பொறுமையா பேசு. என்ன பொறுமையா பேசணும்? என்ன பொறுமையா பேசணும்? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் உங்க அப்பாவை நினைச்சு எப்படி அழுதுகிட்டு இருக்கா பாத்தீங்களா? மலர், அவங்க என்னோட அப்பா. இருந்தாலும் அவங்க என்னைய பெத்து வளர்த்தவங்க. அதுக்கு இப்ப என்ன பண்ணணும்ன்ற? அப்பா உனக்கு முக்கியம் நினைக்கிறியா? சொல்ல தென்றல். இப்ப கேக்குறேன், உனக்கு உங்க அப்பா முக்கியமா இல்ல அஸ்வின் மாமா முக்கியமா? ஒரு நாள்ல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்படி பேசிக்கிட்டு இருக்க தென்றல். அப்பாவை உன்னால மறக்க முடியலையா தென்றல்? எனக்கு என்னோட அப்பாவும் வேணும், அஸ்வினும் வேணும். ஒரு காலத்துல நடக்காது தென்றல். சரி, கவலைப்படாத தென்றல். அஸ்வின் வேணும்னு அஸ்வினை தேடி வந்துட்டேல. இருந்தாலும் எனக்கு எங்க அப்பா வேணும். தென்றல், நீயா பேசுற தென்றல்? உங்க அப்பா மேல இவ்வளவு ஆசை வச்சிருப்பேன்னு எனக்கு தெரியாது தென்றல். அப்படியா? அப்ப உங்க அப்பா தான் வேணும்னா அங்கேயே இருந்திருக்க வேண்டியதானே? எதுக்கு அஸ்வின் மாமாவை தேடி வந்த? மலர், என்ன பேசுற? பாத்தீங்களா கடைசி நேரத்துல எப்படி குட்டையை குழப்பறான்னு? பாத்தீங்களா? இதுக்குதான் இந்த பணக்காரங்களை நம்பவே கூடாதுன்றது. மலர், உனக்கு கொஞ்ச நாள் அறிவு இருக்கா? பணத்துக்கும் பாசத்துக்கும் என்ன சம்மந்தம்? பாருங்க, கடைசி நேரத்துல எங்க அப்பா வேணும்னு நிக்கிறா. இது என்ன கடையில விக்கிற பொருளை வாங்கிட்டு வந்து குடுக்கறதுக்கு? உங்க பாரு, அஸ்வின் மாமா எப்போ வந்தாரு? இதுக்குதான் இடம் மறைஞ்சு பேசுன்னு சொல்றேன். என்ன பண்றது? என்ன பண்றது நீ என்கிட்ட கேளு. உன்னையெல்லாம் மாமா நம்ம பேசினாலும் கேட்டிருப்பாங்களா? கேட்டுட்டுதான் நிக்கிறான். அஸ்வின் மாமா, நான் எதுவும் தப்பா பேசிட்டேனா? இல்ல மலர், நீ எனக்காக தானே பேசுன. பாத்தீங்களா, இவ இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. இப்படி என்ன பண்ணிருச்சு அந்த பிள்ளை? என்ன பண்ணிட்டான்னு சாதாரணமா கேக்குறீங்க? மலர், நீ நான் தான் காதலிச்சோம். உங்க அப்பா கிட்ட போய் சமாளம் கேட்டோம்ல, உங்க அப்பா வேணாம் தெரியுதா? நீ என்ன பண்ணிருப்ப? என்ன பண்ணிருப்பேன்னு தெரியாதுல? உனக்கே தெரியாதுல? இந்த சூழ்நிலையில நீ இருந்தேன்னா என்ன பண்ணுவ? உங்க அப்பா என்ன வேணாம்னு சொல்லிட்டாருன்னு உங்க அப்பாவை வெறுத்து ஒதுக்கிடுவியா என்ன? அது எப்படி? என்ன மலர், நீ உனக்கு ஒரு நியாயம், அந்த பிள்ளைக்கு ஒரு நியாயமா? இதுவும் பொண்ணுதான், இதுக்குன்னு மனசு இருக்கு. பொண்ணா இருந்துகிட்டு நீயே அவ மனசை புரிஞ்சுக்கலாட்டி என்ன அர்த்தம்? உங்க அப்பா எந்த அளவுக்கு முக்கியம் நினைக்கிறியோ அது மாதிரி தானே அவளுக்கும். 20 வருஷமா பெத்து வளர்த்து ஒருத்தன் கையில பிடிச்சு கொடுக்கணும்னா யோசிப்பாங்களா மாட்டாங்களா? பொண்ணுங்கிறத விடு, நீ அவளோட ஃப்ரெண்டா இருந்துகிட்டு அவளை புரிஞ்சுக்கிறவே இல்லை மலர். நீ அஸ்வின் மாமாவுக்கு என்ன பிரச்சனை? எதுக்காக அவங்க அப்பா வேணாம்னு சொல்றாரு? அஸ்வின் மாமாக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்ல, நல்லா சம்பாதிக்கிறாரு. நான் இல்லன்னு சொல்லல மலர். நீயே அவங்க அப்பா வேணாம்னு சொல்றாரு. உங்க அப்பா வேணாம்னு சொல்லிதானே அவளா அஸ்வின் மாமாவை தேடி வந்தால. இப்ப எனக்கு எங்க அப்பா வேணும்னு கேக்குறா. நான் என்ன பண்ண முடியும்? ஒன்னும் பண்ண வேணாம், நான் பாத்துக்கிறேன். எப்படி ப்ரோ? எப்படின்னா அப்படித்தான். அப்ப தென்றலுக்கு நான் வேணாமா? உனக்கும் புரியலையா அஸ்வின்? என்ன அஸ்வின், நீ அவ கூட இவ்வளவு நாள பேசி பழகி இருக்க, அவளோட மனசை கூட உன்னால புரிஞ்சுக்கிற முடியல. உன்னோட அம்மா அப்பாவை விட்டுட்டு உன்னால போக முடியுமா அஸ்வின்? சொல்லு, என்ன தலைய குனிற முடியாது ப்ரோ. இன்னும் எப்படி உங்க அம்மா அப்பா பெத்து வளர்த்தாங்களோ அதே மாதிரி தானே அந்த பிள்ளைய வளர்த்திருப்பாங்க. எனக்கும் ஒரே பொம்பளை பிள்ளை, ஆனா அந்த பிள்ளை உன்னோட ஆசை நீதான் முக்கியம்னு உன்னை தேடி வந்துருச்சு. ஆனா நீ அந்த பிள்ளை மனசுல என்ன இருக்குன்னு கூட புரிஞ்சுக்கல அஸ்வின். என்ன ப்ரோ சொல்ற? ஆமா அஸ்வின், அவங்க அப்பா வேணாம்னு சொல்லியிருக்காருல. எப்படியாவது கையில காலில் விழுந்தாவது 2 குடும்பத்துக்கும் பிரச்சனை இல்லாம சம்மதம் வாங்கியிருக்கணும்.
வாங்காதது நம்ம தப்பு அஸ்வின். ஆனா எப்படி ஏதோ உங்க அப்பா வேற கல்யாணத்துக்கு முடிவு பண்ணிட்டாரு, அதனால தானே பிரச்சனை. முடிவு பண்ணிட்டாரு தான், ஆனா அது பிரச்சனை இல்ல. அவர்கிட்ட நம்ம பேசியிருக்கணும் அஸ்வின். நம்ம தான் பேச போனோம் இல்லன்னு சொல்லல. ஆனா அவரும் ஒரு பொண்ணோட அப்பா தானே, பொண்ணோட வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும்னு அவரும் நினைச்சிருக்கலாம்ல. ஏன் என் கூட வாழ்ந்தா தென்றல் நல்லா வாழ மாட்டாளா? அப்படி சொல்லல அஸ்வின், இது அவங்க அப்பாவோட பார்வை. எந்த அப்பாவுமே தன் பொண்ணு வசதியா வாழணும், எந்த கஷ்டமும் இல்லாம வாழணும்னு தான் நினைப்பாரு. இது அவரோட பொறுப்பு தானே. வீட்டுல அவளுக்கு என்ன கஷ்டம். சரி விடு, இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா பேசிக்கிட்டே போகலாம். நீ வா. எங்க நானும் சொல்றேன். மலர், நீ போய் தென்றலை கூட்டிக்கிட்டு வா. சரி. யாருமே என்ன புரிஞ்சுக்கிறவே மாட்டிக்கிறாங்க. நான் என்ன தப்பு பண்ணேன்? அம்மா தான் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனா அப்பா இருந்தும் எல்லாமே அனாத மாதிரி இருக்கேன். தென்றல், சொல்லு. ஏன்டி இங்க வந்து நின்று அழுதுகிட்டு இருக்க? என்ன பண்றது மலர்? உனக்கு இன்னும் ஒரு நாள்ல கல்யாணம். இப்படி வந்து அழுதுகிட்டு நின்றுகிட்டு இருந்தேன்னா என்ன அர்த்தம்? ஒரு பொண்ணுக்கு கல்யாணம்ன்றது மன நிம்மதியோட மன நிறைவோட சந்தோஷமா நடக்கணும். அப்போ உனக்கு அஸ்வின் மாமாவை பிடிக்கலையா? அஸ்வினை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறையா அப்படி சொல்ற? என் கூட அம்மா தான் இல்லாம போயிட்டாங்க. அப்பாவாவது என் கூட இருக்கணும்னு நினைக்கிறேன். அது தப்பா மலர்? இல்ல தென்றல், நான் தான் அவனை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். சரி விடு, என் விதி இப்படித்தான் இருக்கணும், என் கல்யாணம் இப்படித்தான் யாருமே இல்லாம நடக்கணும்னு இருந்தா யாரால என்ன பண்ண முடியும்? அப்படியெல்லாம் சொல்லாத தென்றல். சரி வா என் கூட. எங்க கூப்பிடுற? நானும் சொல்றேன், எனக்கே தெரியல. ஆனா மாமா தான் கூப்பிட்டாங்க. எங்க? அதான் தெரியலன்னு சொல்றேனே. வானா வா தென்றல். சரி. என் பொண்ணு போயிட்டா, அப்பா நான் வேணான்னு போயிட்டா. தென்றல், உனக்கு அப்பா வேணாமா தென்றல்? எப்படி தென்றல் என்னை விட்டு போக உனக்கு மனசு வந்துச்சு? அப்பா உனக்கு முக்கியம் இல்லையா தென்றல்? உனக்கு கல்யாணம், உன் கல்யாணத்தை எப்படி எல்லாம் நடத்தணும்னு நான் ஆசைப்பட்டேன் தெரியுமா? ஆனா நான் வேணான்னு போயிட்டேல தென்றல். என்னதான் நான் உன்னை கஷ்டப்படுத்திருந்தாலும் எல்லாமே உன்னோட சந்தோஷத்துக்காகத்தான் தென்றல். உன்னை நான் உன் மாமாவுக்கு கட்டி வைக்கணும்னு நினைச்சது எப்பயுமே நீ என் கூடவே இருப்பேன்னு தான் தென்றல். இப்படி ஒரு வீட்டுல வாழ்ந்துட்டு உன்னால எப்படி அங்க குடிசை வீட்டுல வாழ்க்கை நடத்த முடியும் தென்றல்? அதை நினைச்சு பயந்துதான் நான் அவனை வேணான்னு சொன்னேன். ஆனா நான் முக்கியம் இல்ல, அவன் தான் முக்கியம்னு போயிட்டே தென்றல். இந்த ஒரு அப்பா அம்மாவுமே தன் பிள்ளையோட வாழ்க்கை நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கவே மாட்டாங்க தென்றல். அது மாதிரிதான் நானும் நினைச்சேன். உன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும், எந்த குறையும் இல்லாம நீயும் உன் பிள்ளை குட்டியும் இருக்கணும் தான் நான் இப்படி எல்லாம் பண்ணேன் தென்றல். ஆனா நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டே தென்றல். என்ன அழுதுகிட்டு கிடைக்கியா? எதுக்கு இப்படி அழுதுகிட்டு இருக்கியா? ஆச்சியப்பா, என்ன ஆச்சியப்பா அழுதுகிட்டு இருக்க மாதிரி இருக்கு. நான் எதுக்கு அழுகணும்? எனக்கு என்ன தலையெழுத்து அழுகணும்னு? எனக்கு என்ன புள்ள இருக்கா குட்டி இருக்கா? எதை நினைச்சுன்னா அழுகணும்? ஏன்டா அப்படி எல்லாம் பேசுற? உனக்குன்னு ஒரு மக இருக்கத்தானே செய்யறா. ஆமா, மக நானே முக்கியம் இல்லைன்னு தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டா. அவளை நினைச்சு நான் எனக்கு அழுகணும்? அப்படிலாம் சொல்லாத நாச்சியப்பா. அத்தை பிள்ளை சந்தோஷம் முக்கியம்னு நீதானே நினைக்கணும். அப்படி நினைச்சுதான் இப்ப நான் இப்படி தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு கிடக்கேன். இப்ப பாரு, ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்க பண்ணையாரு ரொம்ப கெட்டவனாக்கிட்டு அவ சந்தோஷமா வாழட்டும். ஏன்பா அப்படியெல்லாம் பேசுற? நான் எப்படி பேச சொல்றேன்? ஆளை கழிச்சு கல்யாணமா அவளுக்கு? கல்யாணத்துக்கு நீ மட்டும் போனன்னு வச்சுக்க, என்ன உயிரோட பார்க்க முடியாது. ஏன்பா அப்படி சொல்ற? அப்படிலாம் சொல்லாத. அத்தை பிள்ளைய பெத்து வளர்த்து ஆளாக்கி அதுக்கு நீ இப்ப ஒரு வாழ்க்கை அமைய போகுது. அதுக்கு போய் நான் போக கூடாதுன்னு சொல்றியா? என்னப்பா அர்த்தம்? ஐயா பெத்த இல்ல நான் தானே பெத்தேன் நானே சொல்றேன். அந்த கல்யாணத்துக்கு யாரும் போக கூடாது. நான் பொண்ணை நான் தலை முழுகிட்டேன். அப்ப வேணா காதலிச்சவன்னா வேணும்னு முக்கியம்னு போயிட்டால. நீ பண்ண அநியாயம் கொஞ்சம் நஞ்சமாடா. அதுக்காக தாண்டா நானே அவளை அனுப்பி வச்சேன். அப்படியான நான் கொடுமைப்படுத்திட்டேன். வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைச்சது தப்பா? நீ ஒண்ணு அப்படி நினைக்கலையாடா? ஒரு கிறுக்கு பையனுக்கு போய், அதுவும் வயசு மூத்தவனுக்கு போய் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சிருக்கியே, தப்பு இல்லையாடா? எது தப்பு? என் மாப்பிளைக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்தா என் பொண்ணு என் கூட இருப்பான்னு நினைச்சது தப்பா? தப்புதான்ப்பா, தப்புதான். பொம்பளை பிள்ளைய பெத்துட்டா இன்னொருத்தன் கையில பிடிச்சு கொடுத்து அவன் வீட்டுக்கு அனுப்பி வாழ வைக்கிறதாயா பெருசு. அதை விட்டு தான் பெத்த பிள்ளை என் கூட தான் இருக்கணும், என் கண்ணு முன்னாடி இருக்கணும்னு நினைக்கிறது தப்புயா. அது நியாயமும் கிடையாது. அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா. நீ அந்த கல்யாணத்துக்கு போக கூடாது, அவ்வளவுதான் சொல்லுவேன். உள்ள வாங்க. ஐயோ, நீங்க எதுக்கு கண்ணுங்களா இங்க வந்தீங்க? ஆதாரி பையன் வேற இருக்கியா? என்ன சொல்ல போறியானோ? தயவு செஞ்சு இங்க இருந்து போயிருங்க பிள்ளைகளா. இருங்க பாட்டி இருங்க, நாங்க வரட்டா கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும்? அதான் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இந்த ஓடுகாலியத்தான் கூட்டு போயிட்டீங்களா? அப்புறம் என்ன? இந்த வீட்டுல இருந்து எதை எடுத்துட்டு போக வந்திருக்கீங்க? எதையும் நாங்க எடுத்துட்டு போக வரல. பின்ன எதுக்காக இங்க வந்தீங்க? தயவு செஞ்சு போயிருக்கியா? தென்றல் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டா? என்ன தப்பு பண்ணான்னு அவட்டே கேளு. அவளெல்லாம் பெத்து வளர்த்திருக்கேன் பாரு. என்னைத்தான் சொல்லணும். எத்தனை வருஷமா பெத்து வளர்த்துருப்பீங்க? 22 வருஷமா பெத்து வளர்த்து ஆளாக்கி இருக்கேன். ஆனா என்ன பிரயோஜனம்? பொண்ணு நீங்க முக்கியம் இல்ல, அவளோட காதல் இருந்தா முக்கியம்னு தேடி போயிட்டாலே. அந்த அளவுக்கா நீங்க பாசம் இல்லாம வளர்த்திருக்கீங்க? யார் சொன்னது என் பிள்ளைக்கு என் மேல பாசம் இல்லன்னு? என்ன எதுக்காக உங்களை விட்டுட்டு போக காரணம்? போயிட்டா
அதுக்காக என்ன பண்றது? அதுக்காக என் பிள்ளை மனசுல என் மேல பாசம் இல்லைன்னா யாராலையும் சொல்ல முடியாது. என்னைக்கு இருந்தாலும் என் பிள்ளை என்ன தேடி வந்துதான் ஆகும். இது நாச்சியப்பா என்னடா பேசுற? நீ பேசாம இரு. இப்போ உங்க பொண்ணு உங்ககிட்ட திருப்பி வந்தா ஏத்துக்குருவீங்களா? என்னக்கா இருந்தாலும் அவ என் பொண்ணு, அத யாராலையும் மாத்த முடியாது. கேட்டியா மலர்? அவர் பொண்ணா? ஏய், சொல்லுங்க. என்னைக்கு இருந்தாலும் பண்ணையார் பொண்ணுன்னு தான் ஊரு பேசும். இந்த அஸ்வின் பையன் பொண்டாட்டின்னு சொல்லாது. பின்ன எப்படி சொல்லுங்க? கல்யாணம் முடிஞ்ச அஸ்வின் பொண்டாட்டின்னு தானே சொல்லுவாங்க. அஸ்வின் பொண்டாட்டின்னு சொல்றதை விட பண்ணையார் பொண்ணுன்னு தான் ஊர் உலகம் பேசும். ஓஹோ, அப்படியா? ஏன்னா அந்த அளவுக்கு நான் என் பொண்ணை வளர்த்துருக்கேன். ஏன் சார் வார்த்தைக்கு வார்த்தை ஏன் பொண்ணுன்னு பேசுறீங்களே? அப்படி உங்க பொண்ணு என்ன தப்பு பண்ணிட்டான்னு அவ்வளவு வெறுத்து ஒதுக்குனீங்க? அவளை நான் வெறுத்து ஒதுக்கல, அவளை என்னால வெறுத்து ஒதுக்கவும் முடியாது. இந்த அளவுக்கு ரத்தையும் சதையுமா வளர்த்துருக்கேன். இவன் வளர்த்தியானா? இவனா வளர்த்தியா? நானா வளர்த்தேன்? ரத்தை சதையுமா வளர்த்தியா? நம்ம ரத்தை சதையுமா வளர்த்தவன் நானடா. என்னதான் நீ வளர்த்திருந்தாலும் அவ என் பொண்ணுதான். நான் பொண்ணுதான்டா. பின்ன என்ன பக்கத்து வீட்டுக்காரன் பொண்ணா? அப்பயும் சதையுமா வளர்த்த பொண்ணை ஏன் சார் கஷ்டப்படுத்தணும்னு நினைச்சீங்க? நான் அவ கஷ்டப்படணும்னு என்னைக்குமே நினைச்சது கிடையாது. அவன் நல்லா இருக்கணும்னு தான் நினைச்சேன். ஓஹோ, நல்லா இருக்கான்னு நினைச்ச ஆளு எதுக்காக ஒரு வயசான ஆளுக்கு கட்டி வைக்கணும்னு நினைச்சீங்க? தப்புதான், என்னோட தப்பு தான். அவனுக்கு கட்டி வச்சா என் பொண்ணு என் கூடயே இருக்கும்னு நினைச்சேன். அதுக்கு உங்களுக்கு வேற மாப்பிள்ளையே கிடைக்கலையா? தப்புதான். அதுக்காக அவன் நான் வேணாம், நான் முக்கியம் இல்லைன்னு போயிட்டால. அப்படி இல்ல தென்றல், நீங்க முக்கியம் இல்லைன்னு நினைச்சதில்ல, உங்க மேல பாசமும் இல்லாம இருந்ததில்ல. இல்ல, அவளுக்கு என் மேல பாசமே இல்ல. இப்பதானே சார் சொன்னீங்க அவ என் பொண்ணு என் மேல ரொம்ப பாசம் இருக்குன்னு. ஒரு லூசு பையன் மாத்தி மாத்தி பேசிக்கிட்டே இருப்பியா? எனக்கு யாச்சும் சரி சார், நீங்க பண்ண எல்லா தப்பையும் மன்னிச்சிடுறோம், மறந்துடுறோம். உங்க பொண்ணு உங்களுக்கு வேணுமா? என் பொண்ணு எனக்கு வேணான்னு நான் சொல்ல மாட்டேன். இன்னைக்கு இருந்தாலும் அவ என் பொண்ணு தானே. உங்க பொண்ணுதான் சார். ஆனா நீங்க அவளை ஏத்துக்குருவீங்களா? ஏத்துக்குருவேன். எங்க அம்மாவோட மறு உருவம் அவதான். நாச்சியப்பா. என்னதான் எனக்கு பொண்டாட்டி இல்லைனாலும் எனக்கு ஒண்ணுக்கு 2 அம்மா இருக்கு. ஐயோ கவலைப்படாதீங்க நாச்சியப்பா. நான் கூட நீ இறக்கமில்லாதவன் கல்லு மனசுக்காரன்னு நினைச்சிட்டேன். ஆனா நான் நினைச்சது எவ்வளவு தப்புன்னு இப்பத்தையா தெரியுது. தென்றல். தென்றல் வந்திருக்காளா? தென்றல், தென்றல். அப்பா அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா. தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. இல்லம்மா, இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒண்ணுமில்ல தென்றல், நீ பதறாம இருமா. இல்லம்மாச்சி, நான் தப்பு பண்ணிட்டேனே. இல்லம்மா, எந்த தப்பும் நீ பண்ணல. அப்பா நீங்க முக்கியம் இல்லைன்னு நான் போல. என்னைக்காச்சும் ஒரு நாள் நீங்க என்ன ஏத்துக்குருவீங்கன்ற நம்பிக்கையில தான் நான் போனேன். என்ன மன்னிச்சிருங்க. அஸ்வின் மேல எந்த தப்பும் இல்ல. விடுமா தென்றல், நடந்தது நடந்து போச்சு. அதை யாராலையும் மாற்ற முடியாது. பாவம் என் தென்றல், இங்கிட்ட இல்லாம அங்கிட்டும் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கான். என்ன மன்னிச்சிரு தென்றல். உன்னை விரும்பின அளவுக்கு கூட உன் மனசை நான் புரிஞ்சுக்கிறல. எனக்கு உங்க அப்பா அம்மாச்சி தான் முக்கியம்னு நான் கொஞ்சம் கூட யோசிக்கல தென்றல். எனக்கு நீ கிடைச்சா போதும்னு யோசிச்சேனே தவிர உன்னோட சந்தோஷத்தை பத்தி நான் யோசிக்கவே இல்லை தென்றல். மன்னிச்சிரு தென்றல். அழுகாதம்மா. நீ எனக்கு சாமி, இந்த பூமி எல்லாம் நீதானே. எந்திரிமா தென்றல். என்ன மன்னிச்சிருவீங்களாப்பா? என்ன ஏத்துக்குருவீங்களா? உன் சிரிப்பு போதும், நீ கேட்டாய் உசுர தாரேனே. எந்திரிமா தென்றல். என் மேலையும் தப்பு இருக்குல்ல. உன்னோட ஆசையை நானும் புரிஞ்சுக்கிறல. ஏன் தப்பு தான். 4 பேர் பேச்ச கேட்டு என்னோட கௌரவம் முக்கியம்னு நினைச்சது ஏன் தப்பு தான் தென்றல். இந்த அறிவு அப்ப இருந்திருக்கணும்டா. இல்லையே, அப்ப இல்லாம போயிருச்சு. இருந்திருந்தா என் பிள்ளை நான் இவ்வளவு கஷ்டப்படுத்தி இருக்க மாட்டேனே. எப்போதுமே என் கூட தான் என்று நினைச்சேன். கவலைப்படாதீங்க சார். எந்திரிமா செல்லம். இந்த வீட்டுல நீ இருந்தப்ப எவ்வளவு சந்தோஷம் இருந்துச்சோ அந்த அளவு நீ இல்லாதப்ப இந்த வீட்டுல கவலையும் கஷ்டமும் இருந்துச்சு தென்றல். இல்ல ஏன் தப்புதாம்மா. இல்லப்பா. இப்ப நீயும் போகும்போது செத்து பொழைச்சேன். நீ பிறந்ததுல இருந்து நீ ஆசைப்பட்டது எல்லாத்தையும் நீ கேட்டாலும் கேட்காம இருந்தாலும் நான் வாங்கி கொடுத்துருக்கேன். ஆனா நான் இப்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்னோட ஆசை உனக்கு எவ்வளவு முக்கியம்னு எனக்கு தெரியாம போச்சு. என்னோட ஆசை இல்லப்பா. அஸ்வின் தான் என்னோட உயிர். அவ இல்லாம வாழ முடியாதுன்னு தான் நான் அவனை தேடி போனேன். நீதானே குலசாமி. சரி தென்றல், இதுக்கப்புறம் என்னால உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீ ஆசைப்பட்ட மாதிரி நீ ஆசைப்பட்ட வாழ்க்கைய சந்தோஷமா வாழலாம். இதுக்கப்புறம் உன் கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரக்கூடாது தென்றல். நான் மன்னிச்சிருங்க. நான் அன்னைக்கு உங்ககிட்ட அப்படி பேசியிருக்க கூடாது. பரவாயில்லப்பா. என் பொண்ணு எந்த அளவுக்கு உங்க மேல பாசம் வச்சிருந்தா இப்படி ஒரு முடிவு எடுத்திருப்பா. என்னையும் மன்னிச்சிருங்க. ச்சே, நீங்க போய் பெரியவங்க. என்னதான் நான் பெரியவனா இருந்தாலும் பணத்துலயும் சரி பாசத்துலயும் சரி என் பொண்ணுதான் பெரியவ. நல்லா பாசம் வச்சிருக்காரு, அப்புறம் அப்படி பண்ணாரு. எல்லாருக்குமே எல்லாமே நல்லதாவே நடக்காது. சில சூழ்நிலைகள் இந்த மாதிரி அமையத்தான் செய்யும். அதை நம்மளால மாற்ற முடியாது மலர். அப்பா எனக்கும் அஸ்வினுக்கும் தெரியுமா,
எனக்கு தெரியும். காமாட்சி எல்லாத்தையும் சொன்னாங்க. என்ன மன்னிச்சிருங்கப்பா, சூழ்நிலை அந்த மாதிரி அமைஞ்சிருச்சு. நீ என்னமா பண்ணுவ? உன் மேல ஒரு தப்பு இல்ல. உனக்கு எப்படியோ கல்யாணம் முடிக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஆனா நடக்க போற கல்யாணத்தை தடுக்க நான் விரும்பல. நான் ஆசைப்பட்ட மாதிரி இந்த ஊரே பாக்குற அளவுக்கு ஒரு வரவேற்பு விழாவை நான் நடத்துவேன். இது என் பொண்ணு, இது என் மாப்பிள்ளைன்னு இந்த ஊர் அறிய எல்லாத்துக்கும் நான் சொல்லுவேன். எல்லாரும் மூக்கு மேல வரல் வைக்கிற அளவுக்கு ஒரு விழாவை நான் நடத்துவேன். சந்தோஷமா தென்ற? ரொம்ப சந்தோஷம்ப்பா. அம்மா, இங்கதான்டா இருக்கே, ஏன்டா கத்துற? அம்மா, என் பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் கல்யாணம் முடியறதுக்கு முன்னாடியே என் வீட்டுல விருந்து நடக்கணும். இந்த நடுராத்திரியில எப்படிடா விருந்து வைக்கிறது? இதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ ஆடை வெட்டுவையோ கோழிய வெட்டுவையோ எப்படியாச்சும் விருந்து வச்சுதான் ஆகணும். இல்ல அதெல்லாம் வேண்டாம், நாங்க வீட்டுக்கு கிளம்புறோம். மாப்பிள்ள, இதுவும் உங்க வீடுதான். சரி. ஆமா, எப்படி இதெல்லாம்? சீன் மாமாவை பார்த்தாலே வெறுக்கிற மனுஷன் இப்ப எப்படி மாப்பிள்ள என் பொண்ணுன்னு சொல்றாரு? எல்லாத்தையுமே உட்காந்து பேசினா எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இருக்கு மலர். அது மாதிரிதான் இதுவும். ஆனா அன்னைக்கு புரிஞ்சுக்கிறாத மனுஷனுக்கு இப்ப ஏன் புரிஞ்சுச்சு? எல்லாத்துக்கும் தென்றல் தான் காரணம். தென்றல் இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் அவங்க அப்பாவுக்கு அந்த பிள்ளையோட அருமை புரியல. ஆனா தென்றல் இந்த வீட்டை விட்டு வெளியேறவும் தான் அவருக்கு மகனா என்ன பாசனா என்னன்னு தெரிஞ்சிருக்கு. இந்த வீட்டுல தென்றல் இருக்கிற வரைக்கும் சந்தோஷம் இருந்துச்சு. ஆனா அந்த சந்தோஷம் தென்றல் இல்லாதப்ப இல்லையே. ஆமா மாமா, அதுதான் காரணம். சரி வாங்க மாப்பிள்ள, உள்ள போலாம். என்றால் உங்க அப்பா இப்படி எல்லாம் மாறுவியான்னு நான் கனவுல கூட நினைக்கலடி. சரி அப்பத்தா, இப்ப எதுக்கு நீ அழுதுகிட்டு இருக்க? ஆனந்த கண்ணீருடி, ஆனந்த கண்ணீரு. நான் கூட உன்னை பார்க்க முடியாதோ, உன் கூட பேச முடியாதோன்னு நினைச்சேன். இப்ப நீ வர்றதுக்கு முன்னாடி கூட உன் கல்யாணத்துக்கு நான் போக கூடாது, உன் கல்யாணத்துக்கு போனாலும் செத்து போயிருவேன்னு சொல்லியான்னு தெரியுமா? ஆனா இப்ப எப்படி இந்த அளவுக்கு மாறினேன்னு எனக்கு தெரியலடி. சரி விடு அப்பத்தா, அப்பாதான் அதான் மாறிட்டார்ல. இந்த சாமி புண்ணியமா தெரியல, உங்க அப்பனுக்கு நல்ல புத்தியா கொடுத்துருக்கு. இப்படியே இருந்தியன்னா சந்தோஷம் தான். நடுராத்திரில போய் விருந்து வேற வைக்க சொல்லியானே, நான் எந்த ஆடை வெட்டுவேன், எந்த கோழியை வெட்டுவேன்? என்ன பயலம், மேச்சா மதினி இடம் மேப்ப இல்லைன்னா பரவேசம் போவேன்றியானே. இவனை வச்சுக்கிட்டு நான் என்ன செய்யறது? இருந்தா குடும்பி அடிச்சா மொட்டன்ற மாதிரி இத்தனை நாள கோவத்துல இருந்தவன் இப்ப எப்படி மாறினியான்னு தெரியல. சரி அப்பத்தான் புலம்பாம போ. சரிடியாத்தா. தேங்க்யூ ப்ரோ. இது எல்லாத்துக்கும் நீ தான் காரணம். ஏச்சா அப்படியெல்லாம் இல்ல அஸ்வின், எல்லாத்தையுமே உட்காந்து பேசினா இதுக்கு ஒரு முடிவு வரும்னு அப்ப எனக்கு தோணல. சரி நாங்க வீட்டுக்கு கிளம்புறோம், நீங்க கொஞ்ச நேரம் இருந்துட்டு வாங்க. ஏன் ப்ரோ நீங்களும் இருக்கலாமே? இல்ல கல்யாண வேலை நிறைய இருக்கு, வீடு வேற டெக்கரேஷன் பண்ணணும், வாழைத்தார் வேற கட்டணும், நிறைய வேலை இருக்கு ப்ரோ. நீங்க இருந்துட்டு வாங்க, மாப்பிள்ளையும் பொண்ணும். சரி வா மலர், நம்ம போலாம். போய் தென்றல். அவங்க எங்க போயிட்டாங்க? வீட்டுக்கு. வீட்டுக்கா? சரி வாங்க நம்மளும் போலாம். வேண்டாம், உங்க அப்பா கூடயும் அப்பத்தா கூடயும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலாம். ஏன்? என்ன மன்னிச்சிருமா. என்னாச்சு? சாரி தென்றல், உன்னை நான் புரிஞ்சுக்கிறவே இல்லை. யார் சொன்னது? நீ எனக்கு கிடைச்சா போதுன்னு மட்டும்தான் நினைச்சேன். ஆனா நீ உங்க அப்பா கூட இருந்தா சந்தோஷமா இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. ஏன் அப்படிலாம் பேசுறீங்க? நான் எவ்வளவு செல்ஃபிஷா இருந்திருக்கேன் தென்றல். என்னோட சந்தோஷம் தான் முக்கியம்னு நினைச்சிருக்கேன் பத்தியா. உன்னை பத்தி நான் யோசிக்கவே இல்லை தென்றல். நான் அப்படி சொன்னனா? நீ எந்த அளவுக்கு என் மேல பாசமா இருந்தேனா, உங்க அப்பா எல்லாத்தையும் விட்டுட்டு எனக்காக வந்திருப்ப. ஆனா நான் உன்னை பத்தி யோசிக்கவே இல்லை தென்றல். அப்படிலாம் பேசாதீங்க. நான் சொன்னேன் அப்படி நீங்க என்ன பத்தி எதுவுமே யோசிக்கல. என்ன பத்தி யோசிக்காம இருந்திருந்தா நான் உங்க கூட வந்திருக்கவே மாட்டேன். இல்ல தென்றல், நீ என்னதான் சொன்னாலும் இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசாத. கையை எடு தென்றல். இல்ல நான் எடுக்க மாட்டேன். இதுக்கு மேல நீ எதுவும் பேசக்கூடாது. நான் யாரு அஸ்வின்? கைய வச்சு இது பண்ணிட்டு நான் எப்படி நான் சொல்ல முடியும்? சரி இப்ப சொல்லு, நான் யாரு? நீ என் பொண்டாட்டி. எனக்கு இது போதும். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அஸ்வின். இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? யார் அஸ்வின்? சரவணாதான். என்ன சொல்ற? ஆமா தென்றல், நீ அழுததை பார்த்து மனசு கேட்காம தான் என்னையும் உன்னை இங்க கூட்டு வந்தாங்க. எனக்கு உங்க அப்பாவை ரொம்ப பிடிக்குமா தென்றல்? ஆமா அஸ்வின், அப்ப என்ன உன்னை ரொம்ப 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 பிடிக்கும். எனக்கு தெரியும் தென்றல். நீ உங்க அப்பாவோட பேசுனதை நான் கேட்டுக்கிட்டு தானே இருந்தேன். ஃப்ராடு நீ. எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு என்னோட வாயாலேயே எல்லாத்தையும் கேட்கணும்னு திரும்ப கேக்குற நீ ஃப்ராடு பையன். சிரிப்ப பாரு சிரிப்ப. இப்ப சந்தோஷமா தென்றல் உனக்கு? ரொம்ப 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 சந்தோஷம். எனக்கு எங்க அப்பாவும் இருக்காங்க, நீயும் இருக்க. இப்பயே செத்து போன்னு சொன்னாலும் சந்தோஷமா செத்து போயிருவேன். லூசு, ஏன் அஸ்வின்? உனக்கு என்ன பைத்தியமாடி பிடிச்சிருக்கு? நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? என்ன தப்பா சொன்னியா? இன்னொரு வாட்டி அந்த மாதிரி சொல்லு, வாய் கீழே உடைச்சிடுறேன்.
சில குட்டீஸ் நாங்க அப்பப்ப அப்படித்தான் சின்ன சின்ன சண்டை போட்டுக்கிருவோம். நீங்களும் உங்க ஹஸ்பண்ட் கூட இல்லாட்டி உங்க பாய் ஃப்ரெண்ட் கூட இப்படிலாம் சண்டை போட்டிருக்கீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ் தமிழ் காட்டும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க சில குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனை ஆல் வச்சுக்கோங்க. அப்படின்னா நாங்க போடுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.